எல்லா அரசியல் கட்சிகளிலும் தமிழ்நாட்டின் எந்த குடிமகனாக இருந்தாலும் விளக்கம் கொடுப்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறதுல. அதைத்தான் அவர் சொல்றாரு. கரூரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஒரு திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ இதில் இருக்கிறாரோ, இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் சந்தேகம் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் அதை தெளிவுபடுத்துவோம். கோர்ட்ல இப்ப எங்களுக்கு ஒரு நல்ல திசையை நோக்கி இந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு. இது எங்களுக்கு ஒரு நிம்மதியை தருகிறது அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு? அந்த கட்சி சார்பாக ஒருத்தர் பேசக்கூடாதா? அது பதிவு பண்ணப்பட்ட கட்சி தானே. அதே வில்சன் திமுக காரரை போல அவர் திமுக எம்பி தான் இருக்கட்டும். ஒரு வழக்கறிஞர்னா வழக்கறிஞராக பேச வேண்டும். உச்சநீதிமன்ற வாசல்ல இருந்தோ இல்ல உயர்நீதிமன்ற வாசல்ல இருந்தோ பேசும்போது நீங்க அப்பியர் ஆனீங்கன்னா அந்த வழக்கினுடைய ஃபேக்ட்ஸ் தான் நீங்க பேசணும் வெளியில வந்து. அதை விட்டுட்டு நீங்களா தொடர்ந்து இதில் திமுகவினர் மேல இருக்கக்கூடியவர்கள் இருந்து அரசாங்க அதிகாரிகள்ல இருந்து, அதாவது திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்ல இருந்து திமுக வழக்கறிஞர்கள் வரை இதை நீங்க ஏன் இது கிரிட்டிசைஸ் பண்ணியே பேசணும்? எல்லாருமே ஏன் இதுல அரசியலே செய்துட்டு இருக்கீங்க அப்படின்ற சந்தேகம் தான் எல்லாருக்கும் இருக்கு. அதனாலதான் நடைபெற போகின்ற இந்த என்கொயரி மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று.